ஹாய், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நம்ம சுவாமிக்கு என்னென்ன நெய்வேத்தியம்லாம் செய்ய போகிறோங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஒரு குட்டி விலாகாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷலாக விநாயகர் சதுர்த்திக்காக செஞ்சீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முந்தின நாள் நைட்டே தானியமெல்லாம் ஊற வச்சுட்டு கொழுக்கட்டைக்கு அரிசியும் ஊற வச்சுட்டு படுத்துட்டேன். மார்னிங் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்த உடனே சரி நம்ம லஞ்சுக்கு சாப்பாடு மட்டும் வச்சு கர்ட் ரைஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ குக்கர் ஒரு சைடு வச்சுட்டு ஒரு சைடு நான் கொழுக்கட்டை வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபுல்லாக சுண்டல், பச்சை பயிறு, பட்டாணி, மொச்சை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு எல்லாமே வேக போட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக தாளிச்சிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த சைடு ஸ்வீட் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டைன்னு சொல்லிவிட்டு அது பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் நினச்சபடி எனக்கு பர்னர் 4 இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட் கொழுக்கட்டை பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயமெல்லாம் கட் பண்ணிவிட்டு கார கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிவிட்டு கார கொழுக்கட்டையும் பிடிச்சு வேக வச்சுட்டேன். டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுற டிஷ்ஷெல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னா தான் நமக்கு அப்புறமா டயர்ட் ஆகாதுங்கிறதுனால அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டேன். மெயினாக இஷான் இருக்கிறதுனால நான் எவ்வளோ பிரசாதமும் பண்ண முடியுமான்னு சொல்லி யோசித்தேன். நல்ல வேளை என் ஹஸ்பண்ட் அவனை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொழுக்கட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு எள்ளுருண்டையும் செஞ்சு எள்ளுருண்டையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா டைம் இருந்தது, அதனால் நான் சரி பூரணமும் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்டே பூரண கொழுக்கட்டை அச்சு தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அவர் இந்த மாதிரி அச்சு வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ மேலே அந்த கும்பம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த அச்சு தான் கேட்டேன். இதுதான் இருந்ததுன்னு சொல்லி இது தான் வாங்கிட்டு வந்தார். சரி பரவாயில்லன்னு சொல்லி இதில் நான் ட்ரை பண்ணேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்தது. அப்புறம் இஷானுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அவனை தூங்க வச்ச கேப்பில் என் ஹஸ்பண்ட் பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டார். நல்ல வேளை அவர் எல்லாம் ரெடி பண்ணதுனால எனக்கு இந்த குக்கிங் மட்டும்தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபைனலாக எல்லாத்துக்கும் தாளிப்பு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எல்லா தானியமும் தாளித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் எப்போவுமே இந்த பட்டாணிக்கு மட்டும் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் செய்வோம். விநாயகர் சதுர்த்திக்கு அந்த மாதிரி செஞ்சிட்டோம். இப்போ என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கார கொழுக்கட்டை, பூர்ணம், சுண்டல், அப்புறம் பட்டாணி, எள்ளுருண்டை, பச்சை பயிறு, மொச்சை, அப்புறம் ஃபைனலாக ஸ்வீட் கொழுக்கட்டையும் செஞ்சுருந்தேன்.